தமிழகத்திற்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னைக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நவம்பர் 21, 22 தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம் உள்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. வார விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மழை குறைந்ததால் அருவியில் சீரான நீர்வரத்து. குஜராத் மாநிலம் சூரத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வரும் புல்லட் ரயில் நிலைய பணிகள் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. चल रहे हैं कि आप लोगों को कुछ दिक्कत हो रही है। मोदी जी, आपका हर सपना साकार हो। मोदी जी, आपका नाम ऊंचा रहे, हर बार बार हो। பீகார் முதல்வராக நிதிஷ்குமாரே மீண்டும் தேர்வு செய்யப்படுவார் என தகவல். நாளை பதவியை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்ப்பு. 20ஆம் தேதி மீண்டும் பதவி ஏற்பார் என தகவல். பணத்திற்காக தந்தை லாலுவுக்கு சிறுநீரகம் கொடுத்ததாக குடும்பத்தினர் வசைபாடினர் என மகள் ரோஹிணி ஆவேசம். காலனியால் தாக்க வந்ததாகவும் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவே குடும்பத்தை விட்டு வெளியேறியதாகவும் பதிவு. வளர்ச்சி திட்டங்களுக்காக உலக வங்கி வழங்கிய கடன் மூலம் மகளிருக்கு 10,000 ரூபாய் தரப்பட்டது. பீகார் தேர்தல் வெற்றி குறித்து ஜன்சுராஜ் கட்சி குற்றச்சாட்டு. தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவு. ஜனநாயக நாட்டில் அதிகாரத்தில் இருப்போரால் அமைப்புகள் வளைக்கப்படலாம் அல்லது கைப்பற்றப்படலாம் என கருத்து. கொரிய நிறுவனத்தின் முதலீடு ஆந்திரா செல்வதால் 20,000 வேலை வாய்ப்புகள் பறிபோயுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை. புலி வருது என்பது போல முதல்வர் விளம்பரம் செய்வதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 6 கோடி SIR படிவங்கள் விநியோகம். 12 மாநிலங்களில் இதுவரை 97% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். SIR விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து நாளை நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்திவைத்தது அதிமுக. 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. SIR செயல்முறை தொடர்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு குழப்பங்கள் உள்ளன. தேர்தல் ஆணையம் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளிக்க வேண்டும் என அமைச்சர் TRV ராஜா வலியுறுத்தல். SIR-ஆல் தமிழ்நாடே விழுபிதுங்கி உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. திமுக உடனான தங்கள் கூட்டணி வலிமையாக உள்ளதாக பேட்டி. SIR-ன்னா தமிழ்நாடே விழிப்பிதுங்கி இருக்கிறது. இந்த SIR தேவையா என்று இந்தியா கூட்டணி இப்பொழுது 45% வாக்குகள் இருக்கின்றன என்று பத்திரிகையாளர் சொல்றாங்க. நாங்க சொல்லல, புள்ளிவிவரத்தோட சொல்றாங்க. அது இன்னும் 50% உயரும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் வாக்குரிமையை பறிக்க முயற்சி. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தவேக பொதுச் செயலர் ஆனந்த் பேச்சு. கூட்டணி குறித்து ராகுல் காந்தி, விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான செய்திகள் வதந்தி.
பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். எங்களுடைய நிலையில, எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்லை. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெரிவித்தார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மதுரை மத்திய தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும். பிரேமலதா முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றிய தேமுதிக நிர்வாகிகள். விஜயகாந்த் முதல்வராகி இருந்தால் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பார்கள் என பிரேமலதா கருத்து. தவேக குறித்த கேள்விக்கு கூட்டணி குறித்து யாருடனும் இன்னமும் பேசவில்லை என விளக்கம். சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கு பெற பாமக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து கட்சித் தலைவர் அன்புமணி கடிதம். திமுக அரசின் நம்பிக்கை துரோகங்கள், மோசடிகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. தினமும் 90,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்று பரவல். சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு கேரள மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக தமிழகத்திலிருந்து கேரளா மாநிலம் பம்பைக்கு 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு போக்குவரத்து கழக இணையதளம் அல்லது செயலி வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தல். சபரிமலை பக்தர்கள் இருமுடியை விமானத்தில் எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வலியுறுத்தல். விமானத்திலே பயணிக்கின்ற பொழுது இருமுடியோடு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருமுடியை லக்கேஜில் போட சொல்லி வற்புறுத்தி இருக்கின்றார்கள். இந்த இருமுடி பையை ஸ்கேன் செய்து விமானத்திலே கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும். மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரி விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி வழிபாடு. திருவையாறு காவிரி ஆற்றில் கடைமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம். சேலம் ஆத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வெள்ள விநாயகர் கோயிலில் 21 ஆண்டுகளுக்கு பின்பு குடமுழுக்கு விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. சிவகங்கையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தேர்தல் வட்டாட்சியரை விரட்டி கடித்த வெறிநாய். அரசு மருத்துவமனையில் வட்டாட்சியருக்கு சிகிச்சை. மதுரை தபால் தந்தி நகரில் வாரச்சந்தை அமைக்க மாநகராட்சி அனுமதி மறுத்ததற்கு எதிர்ப்பு. டிராக்டருக்கு அடியில் படுத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. ஒரே நாளில் 5 காசுகள் அதிகரித்து 6 ரூபாயாக விலை நிர்ணயம். குன்னூரில் முதன்முறையாக கருப்பு கேரட் சாகுபடி. சிம்ஸ் பூங்காவில் சோதனை அடிப்படையில் விளைவிக்கும் பணி தொடக்கம். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்களை வாங்க குவிந்த மக்கள். வரத்து குறைவால் உயர்ந்த மீன்கள் விலை.
சந்திரயான் 4 விண்கலம் 2028 ஏவப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. மிக சவாலான விண்வெளி திட்டமாக இருக்கும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. இந்தியாவில் பயணிகள் விமான போக்குவரத்து துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். பைலட்டுகள் மட்டும் 30,000 பேர் தேவைப்படுவார்கள் என்றும் பேச்சு. மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் பாஜகவினர் ஆயுதங்கள், வெடிமருந்துகளுடன் தங்கியுள்ளதாக திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி குற்றச்சாட்டு. பொய் குற்றச்சாட்டு கூறும் எம்பி மீது நடவடிக்கை எடுக்க மக்களவை சபாநாயகருக்கு ஆளுநர் ஆனந்த போஸ் கடிதம். அமெரிக்காவில் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அதிபர் டிரம்பிற்கு எதிரான போராட்டம். குற்றம் நடந்த இடம் என வெள்ளை மாளிகையை சுற்றி டேப்பை சுற்றிய ஆர்ப்பாட்டக்காரர்கள். வெளிநாட்டவர் குடியேற்றங்களை குறைக்க கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் பிரிட்டன். வேலை வாய்ப்புகள் பாதிப்பிலிருந்து சட்டம் ஒழுங்கு வரை பிரச்சினை என போராடும் மக்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. மோசமான ஆடுகளத்தில் தட்டு தடுமாறி ஆட்டமிழந்த பேட்டர்கள்.